ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வின்னர்ஸ் கிளப் பிளான் டீட்டெயில்ஸ்லேருந்து நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஒரு புது விஷயம் நான் சொல்கிறேன். வின்னர்ஸ் கிளப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நிறையா தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ஐடி வேறு போட்டுடுறீங்க. ஓகேங்களா? அது நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க இல்லையா? அதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பேரை போட போகிறீங்க. ஓகேங்களா? அப்புறம் மொபைல் நம்பர் போட போகிறீங்க. அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்புறம் பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அதை போட்டுட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இங்கே அக்ரின்னு இருக்கும், கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வெயிட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உடனே என்ன பேஜ் ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி 4 வாட்டி கிளிக் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வாட்டி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். எந்த அக்கௌண்ட் யார்கிட்ட பேருக்கு, யார் பேமெண்ட்டுக்கு நீ அனுப்பணும்னு தெரியாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறாங்க, ஒருத்தங்க அனுப்புகிறாங்க. ஒருத்தங்களுக்கே 2 பேர் உங்களுக்கு போயிடுச்சுன்னா ஒரு வேறு ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடி வந்து இன்ஆக்டிவாகவே காமிக்கும். இது மாதிரி நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு வாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் இந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சுற்றி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லையா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இனில் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஐடி தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அந்த இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் ஓகேங்களா? அவ்வளோதான். உங்களோட ஐடி எல்லாமே டீட்டெயில்ஸு டேஷ்போர்டில் இங்கே ஷோ ஆகிடும். இந்த இடத்துல வந்து இங்கே இன்ஆக்டிவ்னு இருக்கும். மேலே வந்து உங்களோட யூபிஐ அட்ரஸ் எழுதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே 3 கோடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செக்யூர் பின்னு இருப்பீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போங்க. அதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணுங்கள். யூபிஐ இருக்கும், யூபிஐ கிளிக் பண்ணி கூகுள் பே நம்பர் அப்படின்னா ஃபோன்பே நம்பர், அதையும் நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறப்போ அவங்க அட்டாச்மெண்ட்டில் ப்ரூஃபை சப்மிட் பண்ண முடியும். நீங்கள் இந்த இது அப்டேட்டே பண்ணாமல் இருந்தால் அவங்க ப்ரூஃபை சப்மிட் பண்ண முடியாது. சரிங்களா? அவங்க ப்ரூஃபை சப்மிட் பண்ணால் தானே நீங்கள் ப்ரூஃபை செக் பண்ணி நீங்கள் அப்ரூவ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த தப்பு எல்லாருமே பண்ணுறீங்க. தயவுசெய்து இதை பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெல்ப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஹெல்ப்புன்னு இருக்கும். சென்ட் ஹெல்ப்பை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. பேசிவிட்டு, சார் உங்கள் நம்பர் வந்திருக்கு, நான் உங்களுக்கு 300 ருபீஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு அப்ரூவ் பண்ணிவிடுங்க. அவங்ககிட்ட கன்ஃபார்ம் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் வாங்கின உடனே உங்களுக்கு ஆக்டிவேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஆக்டிவேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதுதான் ஆக்டிவேஷன் ப்ராசஸ். நல்லா புரிஞ்சிச்சிங்களா? இப்போது நான் பிளான் சொல்கிறேன். இந்த பிளானை வந்து தெளிவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது வின்னர்ஸ் கிளப்பை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி பிளானு எல்லாமே வேணும்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். சரிங்களா? நான் இப்போ பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு 1 பை 1 சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. 300 பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த பிளான் டீட்டெயில்ஸ் என்ன தெரியல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலனா நான் சொல்கிறேன் பாருங்கள். வில்லேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் என்டர்பிரினர் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், வியூ ட்ரஸ்ட். ஓகேங்களா? இது வந்து என்ஜிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் ஆக்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மித்தூர் வில்லேஜில்
இருக்குது. ஓகேங்களா, கடந்த ஒரு 8 வருஷமாகவே இவங்க வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஒரு ஆசிரமத்துக்கு உதவி செய்கிறது, ஏழை எளிய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ க்ரௌண்ட் ஃபண்ட் மூலமாக ஒவ்வொருத்தருக்குமே வருமானம் வர்றது, ஒருத்தருக்குமே க்ரோத் ஆகணும், மக்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்றது ஒரு ப்ராஜெக்டை வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கம்பெனி ஓனரு இந்த ட்ரஸ்ட்டோடைய எல்லாருமே பார்த்திங்கன்னா உமாபாதி சார் அவர் தான். ஓகேங்களா, அவர் தலை தான் நடக்குது. இதில் வந்து நம்ம 300 ரூபா ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ண மூலமாக க்ரௌட் ஃபண்ட் மூலம் நம்மளுக்கு 3 இன்கம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, க்ரௌட் ஃபண்டிங் ஹெல்ப் அமௌண்ட்டும் வரும், டைரக்ட் ரெஃபரல் ஹெல்ப் அமௌண்ட் வரும், க்ளோனிங் ஐடி ஹெல்ப் அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரும். நீங்கள் இதில் வந்து ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அதையும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுன்னா நான் சொல்கிறேன், இது தெளிவாக பாருங்கள். நீங்கள் ஐடி உங்களுக்கு ஆக்டிவேஷன் முடிஞ்சிருச்சு, 300 ரூபா நீங்கள் அனுப்பிட்டீங்க. அதுக்கு முன்னாடி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மார்ச் 1 2024 இந்த வருஷம் மார்ச் 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட 20 நாள் தான் ஆயிருக்கு, 21 நாள் இன்றைக்கி. ஓகேங்களா, இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு புது கம்பெனி. ஓகேங்களா, க்ரௌட் ஃபண்டிங்கில் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக உள்ளே ஜாயின் பண்ணி க்ரோ ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு போய் நிற்பீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃபே வேறு லெவலில் மாறப்போகுது இந்த வியூ ட்ரஸ்ட் மூலமாக நம்மளுக்கு. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு 300 ரூபா உதவி செய்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 300 ரூபா ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லெவலில் 2 பேர் உங்களுக்கு 300 ரூபா உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகேங்களா, அந்த 300 ரூபா உதவி செய்கிறாங்களே, மொத்தம் 600 ரூபா வந்துடும். அந்த 600 ரூபா அமௌண்ட்டை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகிறதுக்கு 2வது லெவலில் இருக்கிற ஒருத்தருக்கு 600 ரூபா அனுப்பிச்சு நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்கிறீங்க. ஓகேங்களா, 2வது லெவலில் உதவி செய்கிறீங்க. 2வது லெவலில் பார்த்தீங்கன்னா 4 பேர் நம்மளுக்கு 600 ரூபா அனுப்புவாங்க, 2400 ரூபா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இது மாதிரியே வந்து உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு 3 பேர் அனுப்புவாங்க, 1800 ரூபா வந்துடும். 1800 ரூபாயில் 1500 ரூபா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3வது லெவலுக்கு அப்கிரேட்னா 3வது லெவல் போகிறதுக்கு இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. 1500 ரூபா நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்வீங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு க்ளோனிங் ஐடி இலவசமாக வந்துடும். நீங்கள் 300 ரூபா கொடுக்காமே உங்களுக்கு ஃப்ரீ ஐடி வந்துடும். அது திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து லெவல்லேருந்து வர ஆரம்பிக்கும். அது ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சிங்களா. இது ஒரு 2 ப்ராசஸ் ஆக்டிவேட்டை பண்ண உடனே தான் 4வதாக ஒரு 600 ரூபா உங்களுக்கு க்யூவில் இருக்கும். க்ரோத் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த 600 ரூபா முடிஞ்சிடும். நீங்கள் 3rd லெவலில் 1500 ரூபா உங்களுக்கு 6 பேர் அனுப்புவாங்க. அப்போ அனுப்புகிறப்போ உங்களுக்கு அந்த 600 ரூபாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். 6 பேர் ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. இந்த 6 பேர் கிட்டேருந்து 9000 ரூபா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, 500 அதான் 1500 ரூபா 500 ரூபா மொத்தம் 9000 ரூபா வருமா. அதில் நீங்கள் 7500 ரூபா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக ஒரு லெவலில் இருக்கிறவருக்கு அப்போது ஒரு உதவி செய்வீங்க, 7500 ரூபா கொடுப்பீங்க. நீங்கள் அடுத்த லெவலில் வந்துடுவீங்க, எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, இன்னொரு 1500 ரூபா நம்ம கையில் இருக்குமா. நீங்கள் அதுக்கப்புறம் 4 க்ளோனிங் ஐடி உங்களுக்கு ஷோ இப்போ 4 பேருக்கு 300 ரூபா நீங்கள் உதவி செய்வீங்க. அப்போது நீங்கள் ஒரு ஐடி தான் போட்டிங்க, 2வது லெவலில் ஒரு ஐடி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு, 3வது லெவலில் 4 ஐடி வந்துருச்சு. இப்போ உங்கள் கையில் 6 ஐடி இருக்குது. ஒரு ஐடி 3வது லெவலில் இருக்குது, மீதி 4 ஐடியும் முதல் லெவலில் இல்லைனா செகண்ட் லெவலில் இருக்கும். முதல் லெவலில் 4 ஐடி இருக்கும், செகண்ட் லெவலில் இன்னொரு ஐடி வந்துடும். நீங்கள் 3வது முடிக்கிறப்போ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இதில் தான் என்ன நடக்கும்னா இன்னும் 2 பேர் உங்களுக்கு அனுப்பணும் இல்லையா. அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு 1500 ரூபா அனுப்பிச்சு உங்களுக்கு 1500 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 300 ரூபா இருக்கும், 1800 ரூபா 3வது லெவலில் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது இதுமாதிரி ஒரு ஹெல்பிங் ஃபண்டு க்ரௌட் ஃபண்டிங் இது இருக்குது, நீ 4 பேருக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ நீங்கள் சொல்கிறப்போ அவரும் 3வது லெவலில் இருப்போம். உங்களுக்கு அந்த 1500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், ஸ்பான்சர் இன்கமாக கிடைக்கும். நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்களோ
அவங்களுக்கு அந்த 1500 நீங்கள் 3வது லெவல் வர்றப்போ அவங்களுக்கு போகும். ஒருத்தர்கிட்டேருந்து நீங்கள் 5 பேர் சேர்த்திங்கன்னா பார்த்துங்க, 5 பேரோட க்ளோனிங் ஐடியா அந்த மாதிரி வருதுன்னா 5 பேரோட க்ளோனிங் அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். நீங்கள் இதுவே ஓகேங்களா, புரியுதுங்களா? க்ளோனிங் ஐடிக்கும் உங்களுக்கு இன்கம் உண்டு. நீங்கள் யாருன்னா ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க, அவருக்கும் ஒரு 5 க்ளோனிங் ஐடி கிடைக்கும். அந்த 5 க்ளோனிங் ஐடி 3வது லெவல் வர்றப்பவும் உங்களுக்கு 1500 1500 ஸ்பான்சர் இன்கமாக வரும் ஒருத்தர்கிட்டேருந்தே. இப்போ எவ்வளோ வருது? 6 அமௌண்ட் 1500 உங்களுக்கு 3வது லெவலில் கிடைக்கிது. 9000 கிடைக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த 5 க்ளோனிங் ஐடியும் திருப்பியும் குட்டி போட்டு திருப்பி 5 25 வரும். ஒருத்தர்கிட்டேருந்தே நீங்கள் 3வது லெவல் அந்த க்ளோனிங்லாம் வர ஒருத்தர்கிட்டேருந்தே உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கும். அப்போ இந்த ட்ரஸ்ட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ரன் ஆகிறப்போ நம்மளோட ஐடியா 5 25 125ன்னு சொல்லி போகிறப்போ அது அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கும் போகிறப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு லெவலுக்குமே நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? 4வது லெவல் 7500 4 பேர் அனுப்புவாங்க. ஓகேங்களா? 4 பேர்கிட்ட 7500 கிடைக்கும். 30000 வரும். 30000 நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் சர்வீஸ் சார்ஜுன்றது ட்ரஸ்ட்டுக்கு 7500 நம்ம ஒருத்தவங்க அனுப்பிச்சிருவாங்க. மீதி 2 பேர் ஸ்பான்சருக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? மீதி 11 பேர் நம்மளுக்கு மீதி 10 பேர் 11 பேர் நம்மளுக்கு அனுப்புவாங்க. 7500 அனுப்புவாங்க. 9 பேர் நினைக்கிறேன், சாரி, ஆமாம் 9 பேர் அனுப்புவாங்க. நம்மளுக்கு 67500 4வது லெவலில் கிடைக்கும். நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தீங்க, அவங்க 4வது லெவலில் வர்றப்போ ஒருத்தர்கிட்டேருந்து 15000 கிடைக்கும். அவங்க க்ளோனிங் ஐடியா வர்றப்போ அப்போ பார்த்துக்குங்க, இதுலேயும் உங்களுக்கு 1,00,000 ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் நீங்கள் நம்பி சேர்த்து வருது, அவரும் நம்ம ஜெனுவனாக இது போகிறப்போ. ஓகேங்களா? 4வது லெவல், அதே மாதிரி 5வது லெவல் 6வது லெவல் 7வது லெவல் 8வது லெவல் முடிக்கிறப்போ நமக்கு பல கோடி ரூபாய், பல லட்சங்கள்லேருந்து பல கோடி வரைக்கும் வருமானம் வர இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா பொறுமையாக நிற்கணும். நம்ம வியூ ட்ரஸ்ட்டுக்கு இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ண ஒருத்தருக்கு உதவி செய்ய நிறைய பேர் வர்றப்போ தான் க்ரோத் ஆக தான் வருமானம் வரும். உடனேனா வராது. பொறுமையாக இருக்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் அப்கிரேட் பண்ணியிருக்காரு 6வது லெவலில். 5வது லெவல்லேருந்து 4 பேர் 30000 கொடுத்துருப்பாங்க. 1,20,000 வந்திருக்கு. 20,000 அவருக்கு, மீதி 1,00,000 அப்கிரேட் பண்ணி 6வது லெவல் இப்போயுமே வந்துட்டார். 20 நாளுக்குள்ளேயே நிறைய பேர் இப்போ 5வது லெவல் 6வது லெவல் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உண்மையாகவே ஒரு 3 மாதமோ 4 மாதத்துக்குள்ளே நீங்களும் 5வது 6வது லெவல் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் இருக்கட்டும், ஏதோ ஒரு பண தேவை இருக்க தான் செய்யுது. நம்ம வாழ்க்கை தரமும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த வியூ ட்ரஸ்ட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு படிப்புக்காக இருக்கட்டும், ஒரு ஹெல்த்துக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீடு வாங்கணும்னு கனவு வச்சுருந்தா கூட நம்ம மாத சம்பளத்துக்கு போகும் 30,000 40,000 வாங்கினா கூட லோன் வாங்கி அதுக்கே இது பண்ணிவிடும். நம்ம இது மாதிரி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணோம், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்றப்போ ஒரு 7வது லெவல் 8வது லெவல் வர்றப்பவே இந்த மாதிரி வருமானம் வர்றப்போ நம்ம அதை லட்சியமாக அடைய முடியும். இவங்க வில்லேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரஸ்ட்டு இவங்க கூட நம்ம சேர்ந்து நம்மளும் சர்வீஸ் பண்ணுறப்போ இவங்க கூட நம்ம நல்லா ட்ராவல் பண்ணலாம். எல்லாருக்குமே பெனிஃபிட் உண்டு. ஓகேங்களா? இதில் உங்களுடைய விருப்பமின்றி நீங்கள் தான் ஜாயின் பண்ணணும். யாரையுமே கட்டாயப்படுத்தி இதில் சேரணும்னு சொல்லலை. ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இதை ஓகேங்களா? இது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அது மூலமாக நம்மளுக்கும் 4 பேர் உதவி செய்கிற மூலமாக வர்ற வருமானம். புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.